வணக்கம் நன்றாயுள். புதிய வைரஸ் தாக்கத்தால் பாதிப்படைந்துள்ள சீனா மீண்டும் முகக்கவசம் அணிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொரோனா பாதிப்பிலிருந்து உலகமானது மீண்டு வருவதற்கு சில ஆண்டுகள் வரை ஆனது. இதற்கு இடையில தான் சீனாவில் மீண்டும் தீவிரமாக புதியதொரு வைரஸான HMPV வைரஸ் தீவிரமாக பரவி வருவதால் சீனா மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வைரஸானது கோவிட் தொற்றை ஒத்ததாக வேகமாக பரவும் புதிய வைரஸாக சீனாவில் பரவி வருவதாகவும் HMPV எனப்படும் மனித மெடானிமோ வைரஸ் பாதிப்பால் சீனாவில் உள்ள பலர் மருத்துவமனையில் இதன் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றது. HMPV, கொரோனா, ஃப்ளூ போன்ற நோய் தாக்கங்கள் ஒரே நேரத்தில் தாக்குவதால் சீன நாட்டு மக்கள் அதிகம் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த வைரஸால தற்பொழுது உலக நாடுகளே அச்சத்திற்கு உள்ளாகிய நிலையில கவனமும் செலுத்த ஆரம்பித்துள்ளனர். அதில் இலங்கையும் ஒரு நாடாக கருதப்படுகிறது. சொல்ல போனால் இப்ப பரபரப்பான டைம்ல உலக நாடுகள் உன்னிப்பாவும் இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நோயானது கொரோனாவை விட மிக தீவிரமாக பரவக்கூடும் அப்படி என்று சொல்லியும் ஆரம்ப கட்ட கண்டறிவு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனாலேயே உலக சுகாதார அமைப்பும் உன்னிப்பான கவனத்தை எடுத்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று நோய் காரணமாக இலங்கை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்னு சொன்னால், முழுமையான தகவல்களை ஆராய்ந்து ஊடகங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அறிவிக்கப்படும் எனவும், இருப்பினும் தற்போது வைத்தியசாலைகளுக்கு காய்ச்சல், இருமல், தடிமன், தும்மல் போன்ற நோயாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கவனமாக உன்னிக்குமாறும் அவதானமாக சிகிச்சையினை பெற்றுக் கொள்ளுமாறும் கவனிக்கப்படுகிறார். ஆனால் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இந்த நோயானது கண்டறியப்படவில்லை அப்படின்னு கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த நோயானது இலங்கையில பரவுவதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நோயானது கொரோனாவை ஒத்ததாக இருப்பதாக, கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள், சுவாச கோளாறு உடையவர்கள், வயதானவர்கள், சிறுவர்களை இலகுவாக தாக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. அதனை போலவே இந்த புதிய வைரஸும் கொரோனாவை ஒத்ததாகவும் தீவிரமாக இருப்பதாகவும், கொரோனா காலங்களில் மக்கள் எவ்வாறு சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களோ அவ்வாறே தற்பொழுதும் இருக்க வேண்டும் எனவும், மீண்டும் முகக்கவசங்கள் அணிவதன் மூலம் எம்மை அந்த நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய முற்போக்கு வழியாக கருதப்படுகிறது. முக்கியமாக 15 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களையும் முதியவர்களையும் சுவாச கோளாறு நோய் இருப்பவர்களையும் இலகுவாக இந்த வைரஸானது தொற்றக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நோயானது இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை எனவும், இது பற்றிய தகவல்களை சுகாதார பிரிவு தற்பொழுது மேற்கொண்டு வருவதாகவும், முழுமையான அறிவித்தல்களை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அறிவிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சீனாவில் பரவி வரும் குறித்த நோய் பற்றி மேலதிகமாக தெரிய வருவதாவது, சீனாவில் சுவாச நோய்கள் அதிகரித்து வருவதாக கடந்த சில நாட்களாக வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் சீன அரசாங்கம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. எந்தவிதமான அவசர கால நிலையும் அறிவிக்கவில்லை என்றாலும் வைரஸ் பற்றி வதந்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகும், தற்போதைக்கு தொற்று நோய் பரவும் ஆபத்தில் உலகம் முழுவதும் இல்லை எனவும் குறிப்பிட்ட சில இடங்களில் இருந்து வருவதாகவும் சீனா அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னர் சீன வைத்தியசாலையிலிருந்து காணொளியொன்று வெளியாகி இருந்தது. அதாவது சில பயனர்கள் நெரிசலான மருத்துவமனைகளை காட்டும் வீடியோக்களை பதிவிட்டிருந்தனர். அதில் புதிய வைரஸ் தொற்று பரவி வருவதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பதிவை ஆதரிக்கும் விதமாக சீன சுகாதார அதிகாரிகள் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகிய இரண்டும் அத்தகைய நெருக்கடியை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதுவாக இருந்தாலும் குறித்த வைரஸ் பற்றி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் முன்கூட்டிய பாதுகாப்புடன் இருப்பது எமக்கு நல்லதென கூறப்படுகிறது.